Hi friends, welcome to eSarts. இந்த வீடியோல ஒரு பேசிக்கா ஒரு ஐ டிராயிங் எப்படி ரியலிஸ்டிக்கா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நான் 2H பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ஐயோட பிக்சர் வந்து அவுட்லைன் போட்டுக்கறேன். நான் யூஸ் பண்ற பென்சிலோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் Brustro பென்சில். நீங்க எந்த பிராண்ட் பென்சில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ வந்து 2P பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோட ஹேர் டிரா பண்றேன். பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கங்க. ஷார்ப் பண்ணிட்டு ஹேர் வந்து மொத்தமாக எப்போதும் ஷேட் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக ட்ரா பண்ணணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும். ஐப்ரோ எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கேற்றபடி ஹேரை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஹேர் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இல்லைனா ஏர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2P பென்சில் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி முடித்ததும் 4P பென்சில் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஹேர் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4P பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணதும் அதே மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6P பென்சில் யூஸ் பண்ணி இன்னமும் கொஞ்சம் ஹேரை திக்காக ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும் அந்த ஹேர். P பென்சில் யூஸ் பண்ணி முடித்ததும் Monozero erazer யூஸ் பண்ணி அந்த ஹேர்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட Monozero erazer இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எரேசர் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக சின்னமாக கட் பண்ணி அந்த மாதிரி கூட எரேஸ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு 2P பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஐயில் ஹைலைட் பண்ணுற ஏரியாலாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2P பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நம்ம பேஸ் லேயர் கொடுக்கறதுக்கு 2H பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஐபால் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால நான் 2P பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். ஹைலைட்டாக உள்ள ஏரியா வந்து நம்ம விட்டுறணும். எப்போதுமே அந்த டார்க்காக உள்ளது மட்டும் தான் நம்ம ஷேட் பண்ணணும். இப்போது 4P பென்சில் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் அது மேலே. எப்போதுமே நம்ம வந்து லேயர் பை லேயராக ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். எப்போதுமே நம்ம ஐக்கு மேலே இருக்கிற அந்த லைன் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். அதனால் நான் டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஐபால் மேலேயே இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறோம். எங்கெல்லாம் டார்க்காக இருக்குமோ அப்படின்னா டார்க் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி நம்ம ஷேட் பண்ணும்போதும் பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 2H பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஸ்கின்னுக்கு வந்து எப்போதுமே நம்ம ஃபஸ்ட் லேயர் கொடுக்கும்போது 2H பென்சில் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். அது மாதிரி 2H பென்சில் யூஸ் பண்ணி பேஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். நான் எங்கெல்லாம் ஹைலைட்டாக இருக்கோ அது மட்டும் விட்டுட்டு ஷேட் பண்ண வேண்டிய இடத்த மட்டும் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போது பேஸ் லேயர் கொடுத்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2P பென்சில் யூஸ் பண்ணி அது மேலே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைலைட்டாக உள்ளதை விட்டுட்டு டார்க் பண்ண வேண்டியதை டார்க் பண்ணிக்கணும். இப்போ 4P பென்சில் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் நல்லா டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் டார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஐலாஷஸ் ட்ரா பண்ணுறோம். ஐலாஷஸ் எப்போதுமே ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு பக்கத்தில் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் லைன் கொடுக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் நல்லாவே நான் எப்படி அதை ட்ரா பண்ணுறேன்னு.
இப்போ நீடட் எரேசர் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். டிராயிங் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.